கேரள மாநிலம் வயநாட்டில் மீண்டும் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவுல தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, எவ்வளவு பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க, எத்தனை உயிரிழப்புகள் இப்ப வரைக்கும் பதிவாகிருக்கு என்பது தொடர்பான பல்வேறு தகவல்களோட செய்தியாளர் வினோதினி இணைஞ்சிருக்காங்க. கேட்கலாம். கேரளாவோட வயநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேப்பாடி பக்கத்தில் இருக்கிற கல்லாடி அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. மலப்புரம் மற்றும் வயநாடு மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஆனக்கம்பொயில் மேப்பாடி சுரங்கப்பாதை கட்டுற வேலை மீனாட்சி பாலம் பக்கத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே தான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. முதல்ல இந்த விபத்து நடந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுதான் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய வயநாடு ஏரியா. அதுக்குள்ளே இந்த மேப்பாடி அப்படிங்கிற ஊரில் அதுக்குள்ளே கல்லாடி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த விபத்தானது பதிவாயிருக்கு. ஸோ திடீர்னு நிலச்சரிவு ஏற்பட்டதால் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த பல பேர் மண்ணுக்கு அடியில் சிக்கியிருக்கலாம் அப்படின்னு ஒரு அச்சம் நிலவுது. பலி எண்ணிக்கைகளும் கூட பதிவாயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உடனே அவசர மீட்பு படையினர் அந்த இடத்துக்கு விரைந்து மீட்பு வேலைகள் எல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இது தொடர்பான அதிர்ச்சிகர காட்சிகள்லாம் வெளியாகி இருக்கு, அதை பார்த்துடலாம். ഇവിടെ മൊത്തം പൊട്ടിയിട്ടുണ്ട്. മീനാക്സിന്റെ ഇപ്പുറത്ത് ആരും വരില്ലേ, അങ്ങോട്ടുള്ളവരൊക്കെ ശ്രദ്ധിച്ചോ. இந்த சம்பவம் நடந்த இடம் கல்லாடி, அதாவது மேப்பாடிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மலைப்பகுதி. இந்த இடம் மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இருக்கு. ஒவ்வொரு மழைக்காலத்திலையும் இங்க கடுமையான மழை பெய்யும். அதனால அடிக்கடி நிலச்சரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி இது. நிலச்சரிவு நடந்த உடனே கல்பேட்டாலிருந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் உடனே அங்க போனாங்க. போலீசார், தேசிய பேரிடர் மீட்பு படையும் இணைந்து மீட்பு பணிகள்ல ஈடுபடுறாங்க உள்ளூர் மக்களுடைய உதவியோட. மீட்பு படைகள் வர்றதுக்கு முன்னாடியே கிராம மக்கள் சிலரை அந்த நிலச்சரிவு பகுதிகளில் இருந்து காப்பாத்திட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. சிக்கியிருக்கக்கூடிய தொழிலாளர்களை அதிகாரிகள் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீட்பு பணிகளை கேரள அமைச்சர் சித்திக், வயநாடு ஆட்சியர் கண்காணிச்சுட்டு வர்றாங்க. முதல்வரும் கூட நேரடியாவே அந்த பேரிடர் மீட்பு அலுவலகத்தெல்லாம் போய் ஆய்வு பண்ணதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆக எவ்வளோ தொழிலாளர்கள் அங்க வேலை செஞ்சாங்க, எல்லாரும் பத்திரமா இருக்காங்களா, இன்னும் யாராவது அங்க சிக்கியிருக்காங்களா அப்படின்னு தீவிர சோதனைகள் போய்கிட்டு இருக்கு. அந்த தொழிலாளர்கள் எல்லாருமே ஆனக்கம்பொயில் மேப்பாடி சுரங்கப்பாதை திட்டத்துல வேலை பார்க்கறவங்க. இது ரொம்ப உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு மலைப்பகுதி அப்படிங்கிறதால நிறைய தொழிலாளர்கள் வேலை நடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே தற்காலிகமா தங்கி இருந்திருக்காங்க. அந்த இடத்துல சில வீடுகள், விடுதிகள், தொழிலாளர்கள் தங்கக்கூடிய முகாம்களும் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால அங்க வாழக்கூடிய உள்ளூர் மக்களும் ஏதாவது பாதிப்பு இருக்கா, அவங்களுக்கும் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு அதிகாரிகள் சோதனை பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இந்த ஆனக்கம்பொயில் மேப்பாடி சுரங்கப்பாதை திட்டம் அப்படிங்கிறது கேரளாவுடைய ரொம்ப முக்கியமான ஒரு சாலை திட்டம். மலப்புரம் மற்றும் வயநாடுக்கு நடுவில் பயணத்தை சுலபமாக்குறதுக்காக மலையவே கொடைஞ்சு இந்த சுரங்கப்பாதையை அமைக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். இந்த திட்டத்துக்கான வேலையை போன வருடம் தான் துவங்கியிருக்காங்க. ஆனால் மலைகளுக்குள்ள சுரங்கப்பாதை கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ரிஸ்கான வேலை அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக நிறைய மழை பெய்யக்கூடிய இடங்களில் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான வேலையும் கூட. குறிப்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி கூட காலை சுமார் 2 மணியிலிருந்து அடுத்தடுத்து ஏற்பட்ட அதிபயங்கர நிலச்சரிவுகள் 298 பேருடைய உயிர்களை பறிச்ச பேரிடர் சம்பவத்தையும் கூட இதே வயநாட்டில் தான் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் அவ்வளோ எளிதில் நம்மளால மறந்துட முடியாது. பலருடைய உடல்கள் அதுல இன்னும் கிடைக்கல அப்படின்னு கூட சொல்லப்படுது. மழை, சேறு, ஆபத்தான மலைப்பகுதின்னு எதையும் பார்க்காம மீட்பு படையினர் பல நாட்கள் போராடி பல உயிர்களை தேடினாங்க. இந்த சோகம் இந்தியா முழுசும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. வயநாடு நிலச்சரிவு அபாயத்தில் இருக்க ஏன் இந்த இடத்துல மட்டும் நிலச்சரிவு அபாயம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. வயநாட்டில் ஒவ்வொரு வருடமுமே பயங்கரமான மழை பெய்யும். இந்த மாவட்டம் முழுக்க மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைஞ்சது. ஆக தொடர் மழையால அந்த மண்ணானது பலவீனமாகி நிலச்சரிவுகள் பதிவாகுது. நிறைய நிலச்சரிவுகளில் உறுதியான பாறைகளுக்கு பதிலாக தளர்வான மண்ணும் அந்த உடைஞ்ச பாறைகளும் தான் அந்த நிலப்பகுதியில் இருக்கும், அந்த மலைப்பாங்கான பகுதிகளில். அப்படிங்கும்போது தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்து
அங்கே தண்ணி பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது ஈஸியாக கீழே சரிஞ்சிடும். அதே போல் ரோடு போடுறதுக்காக மலையை வெட்டுறது, பாறையை உடைக்கிறது, கட்டடம் கட்டுறது, மலையை தோன்றது, இந்த வேலைகள்லாம் வந்து முறையாக செய்யலை அப்படின்னா இது போன்ற பேரிடர்கள் நிகழ வாய்ப்பு இருக்குது. இயற்கை காரணங்களும் சில நேரங்களில் மனுஷங்களோட இந்த மாதிரியான பணிகளும் சேரும் போது தான் நிலச்சரிவு வருது அப்படின்னு நிபுணர்கள் கூட சொல்கிறாங்க. இப்போ நடந்த நிலச்சரிவுக்கும் 2024 சம்பவத்துக்கும் நேரடியாக சம்பந்தம் இருக்கா, தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் நேரடியாக எந்த தொடர்பும் கிடையாது. இப்போ நடந்திருக்கிறது ஒரு சுரங்கப்பாதை கட்டக்கூடிய இடத்துல. ஆனால் 2 சம்பவமும் மேப்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் தான் நடந்திருக்கு. மழைக்காலத்தில் இந்த இடம் ரொம்பவே ஆபத்தானது. இந்த நிலப்பரப்பு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிறது அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த இடங்களில் கட்டடம் கட்டுறதும் மீட்பு வேலைகள் செய்யறதும் எவ்வளவோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத இந்த சம்பவம் வந்து நமக்கு உணர்த்தியிருக்கு. சமீபத்தில் நடந்த சம்பவம். ஆக நிலச்சரிவு வர்ற அபாயம் இருக்கக்கூடிய இடங்களில் தொடர்ந்து கண்காணிப்பு, சரியான கட்டமைப்பு, உறுதியான பேரிடர் தயார் நிலை இருந்தால் மட்டும்தான் தொழிலாளர்களையும் உள்ளூர் மக்களையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இது நமக்கு உணர்த்துது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.